ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோடு 27 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி தன்னால் வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லேடியும் கெஞ்சுறாங்க இந்த மாதிரி உள்ளே போகணுன்னு. நான் உள்ளே அவங்க விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. உள்ள ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை போகுது. இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிறாங்களே அவங்க தான் ஒரு கேட் திறக்கும் போதும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்ன பண்ணணும்னு யோசிக்கிற ஆளுங்க. ஆனா இப்போ சியோல புதுசா ஒரு கேட் அப்பியர் ஆயிருக்கு. அதனாலயே அவங்க சொல்றாங்க, இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதனால கேங் என்ன மன்னிச்சிருங்க, சியோல காப்பாத்துறதுக்கு வழி இல்ல, மொத்த உலகத்தையே காப்பாத்தி ஆகணும், அதனால நம்ம அதை பத்தி யோசிக்கணும். கேங்கோ எவ்வளவோ சொல்றான், சியோல இருக்க 1 மில்லியன் ஆளுங்க உங்களை பத்தி நீங்க யோசிக்கலையா, அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க, அதுக்கும் அவங்க ஒத்துக்கலையா, உடனே நம்ம கேங்கு உங்ககிட்ட லெஜெண்டரி கிரேட்ல இருக்க ஒரு ஐட்டம் இருக்கும், அதை தராங்கன்னு சொல்றாங்க. நான் அப்பயாச்சும் இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்பயாச்சும் நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பிரச்சனை இந்த சைடு போயின்னு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேத்தலியனை மீட் பண்றாரு. பேத்தலியன், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு. என்ன சஜஷன் சொல்லு? அதுவா, நாங்க இப்போ ஒரு சஸ்பெக்ட பிடிச்சோம்ல, அந்த பொண்ணு அவ தப்பிச்சு போயிட்டா. கேக்குற நம்ம பேத்தலியன் கொஞ்சம் கடுப்பா வராரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய தலைவலி இருக்குன்னு பார்த்தா இப்போ இது வேற ஒரு தலைவலியா இருக்கு. முழுக்க ஒரே மானா ஸ்டோன்ஸா இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பிரிசனரால தப்பிக்க முடியாது. அப்படியும் தப்பிக்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு எஸ் ரேங்க் அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தா ஒண்டிதான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதுலயே நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு கூட்டு கலவாணி இருக்குன்னு. அந்த வில்லனை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மிலிட்டரியில இருந்து அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். இப்போ சியோன்லயும் வேற வேவ் ஓப்பன் ஆயிருக்கு. மாஸ்டரும் வேற பயங்கரமா தாக்க போகுது. அதனால எல்லாமே கையை மீறி போகும். முக்கியமா மக்கள் சர்வே பண்ண ஷெல்டரும் தேவைப்படும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லு என்ன விஷயம்? கமாண்டர் பேத்தலியன், அவன் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை அரேஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன். என்னது ஸ்பெஷல் யூனிட்டா? அப்பனா உனக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் தேவையா? இந்த மாதிரி சோல்ஜர்ஸே போதும்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி வேற ஒரு பிளான் இருக்கு. இதுக்கப்புறம் டைரக்டா அவன் மின்ன கிட்ட சொல்ல, டேய் நீ என்ன பைத்தியமா? அதுலயே நீ எவ்வளவு பெரிய கமாண்டரு, நீ சொல்றத பார்த்தா ஒருக்கே நீ ஆர்டர் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. யாருதான் ஸ்பெஷல் யூனிட்ல நம்மள மாதிரி சோல்ஜர்ஸ் எடுப்பா? அந்த ஒரு கிட்ட சொன்ன, அவரும் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாரு, அது ஓகே தானே, அதனால தான் நான் இப்படி பண்றேன். அதே மாதிரி யோசிச்சு பாருப்பா, நான் அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி யார் இருந்தா, நீ தான் ஒரு வைடான அட்டாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண. அந்த இடத்துல நீ இல்லைன்னா நான் அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணிருக்க முடியுமா? யோசி. இப்போ உனக்குன்னு ஒரு தனி ரெப்புடேஷனே இருக்கு. உன்னை தேடி நிறைய பேர் வருவாங்க. உன்னையும் என்னோட குழுல சேர்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு பார்த்தா எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லாத மாதிரில தெரியுது. கேட்டவனே அவன் யோசிச்சு பாக்குறான். உடனே அவன் ஒத்துக்கிறான். இல்ல நான் வரேன், ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கிம் மத்த பொண்ணுங்க கேங்க காட்டுறாங்க. அங்க பயங்கரமா தீ போச்சிருக்குமா, அதனால வாட்டரை வச்சு அவங்க அணைக்க ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம கிம் கிட்ட அவன் சொல்றான், என்னோட ஸ்பெஷல் யூனிட்ல இருக்கிற. ஆனா இது அவளுக்கும் சரியா கேட்கல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தண்ணி சவுண்டா இருக்கு. அம்மா என்ன சொன்ன எனக்கு கேட்கல. ஆனா நம்மளுக்கு மெசேஜ் டெலிவரி பண்ணோம், அவ்வளவுதான். அதனால நம்ம ஹீரோ வேறப்பா அங்க போறான். அங்க கிம்மும் யோசிக்கிறா, ஆமா என்ன இவன் சொன்னா? ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரியே இப்போ 2 பேர் அவனோட டீமுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இன்னொருத்தனை அவன் பார்க்க போறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜூயாங் தான். ஜூயாங் கிட்ட சொல்லலான்னு வரான். அதுக்குள்ள அவன் சொல்றான், நான் அதை பண்ணல. அட இரு, நான் வாயை திறக்கல, அதுக்குள்ள நீ பார்த்தா இப்படி சொல்ல இருக்க. எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்ல போற, அதை நான் பண்ணணும். ஆனா நான் பண்ண மாட்டேன், எனக்கு விருப்பமும் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி என்னோட சர்வீஸ் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயே நல்லாலாம் பண்ண முடியாது. மல்லிக்கும் நல்லாவே புரியுது இவன் இதுக்கு மேலேயும் வர மாட்டான்னு. அதனாலயே அவன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜூயாங் இருக்கான்ல, அவன் ஒரு பயங்கரமான குடிகாரன். அப்பப்போ டியூட்டி அப்போ குடிச்சிருப்பான். அது ஒண்டி இல்லாம கொடுக்குற வேலைய அப்பப்போ பண்ணாம விட்டுருக்கான். அது மத்தவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. அதை பத்தி அவன் சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் ஒண்டி இதை பேத்தலியன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னோட சர்வீஸ் அது மொத்தமா எண்ட் ஆயிடும், மிலிட்டரியிலேயே இருக்க முடியாது உன்னால. இது கேட்டவனே அவன் பயந்து போய் ஒத்துக்கிறான். எப்பா ஓகே, நான் ஒத்துக்கிறேன், சொல்றதையே நான் பண்ணி தொலைறேன். இதுக்கப்புறம் நம்ம வன்சுக்க காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம வன்சுக்கு ஒண்ணுமே புரியல, அவனோட நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு. இப்போ அவன் ஒரு வேம்பையரா இருக்கான். சைட்ல மத்தவங்களும் நிறையவே மாஸ்டர்ஸ தேர்ந்து இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மாஸ்டரை பார்த்தாலோ இல்ல கிட்ட ஏதாச்சும் இருந்தாலோ அதை அவங்க இமிடியேட்டா கொல்லணுமா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க வந்திருக்கான். அங்க வன்சுக்க நினைச்சுதான் அவன் கவலைப்படுறானே. வன்சுக்க இவன் தாக்கிருப்பான்ல, அதை பத்திலாம் அவன் யோசிக்கிறான். வன்சுக் எங்கதான் போனானோ அதுவும் நம்ம ஹீரோக்கு தெரியல. வன்சுக் ஆல்ரெடி சொல்லிருப்பான், நான் ஒன்னும் ஓடி போற டைப் இல்ல. வன்சுக் நீ எங்கதான் இருக்க இப்போ? இந்த சைடு அங்க எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. அங்க போற வழியிலேயே யூன்ஹா நம்ம ஹீரோ பாக்குறான். யூன்ஹா அங்க கேக்குறான், நான் எவ்வளவு நாளாவே எல்லாத்தையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல
எல்லாமே ஓகே தான், அதனால பிரச்சனை இல்ல. ஆனா நான் இன்னமும் கம்ப்ளீட்டா உன்னை நம்பல தெரியுமா? ஆமா, நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? சடனா நீங்க பேச்ச மாத்தினே இருக்கீங்க. ஆமா, அதனால தான் உன் மேல எப்பயுமே நான் ஒரு கண்ணை வச்சுன்னு இருக்கேன். ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை உருவாக்குறல, அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா நானும் அந்த ஸ்பெஷல் யூனிட்டுக்கு வருவேன். கண்டிப்பா நீங்க தாராளமா வரலாம். யுன்ஹா இதை கேட்டோன்னே கொஞ்சம் வெக்கப்படுறா. யுன்ஹாக்கும் சைடா நம்ம ஹீரோ மேல லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோக்கும் இதுதான் வேணும். ஏன்னா நம்ம யுன்ஹாவும் இப்போ வந்துட்டா. நான் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலையபிளான ஆளுங்க இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் இந்த வாட்டி அதிகரிக்கும். நான் உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் சுத்தமா ஆசைப்படல. என்னோட பழைய காம்ரேட்ஸை இப்போ வந்து நான் ரெக்ரூட் பண்ணணும். ஆனா இப்போ என் கூட இருக்கிற இந்த மெம்பர்ஸ் இவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அவனோட ஸ்குவாட் அவன் ரெடி பண்ணிடுறான். அங்க இப்போதான் நம்ம ஹீரோவே சொல்றான், மாதிரி இப்போ நாங்க ஒண்டி பத்தாது இந்த டீமுக்கு. இந்த சியோல நாங்க ஒட்டுமொத்தமா காப்பாத்தணும்னா எங்களுக்கு எல்லாரோட உதவியும் தேவைப்படும். அதனால போன வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த விஷயத்த நான் இந்த வாட்டி நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா இந்த வாட்டி நாங்க வந்து ஜெயிப்போம். இந்த இடத்துல அவனோட ஸ்குவாடுக்கு ஒரு பேரையும் வைக்கிறான். அவங்களோட ஸ்குவாடோட பேரு ஸ்டீல் கம்பெனியா. இப்படின்னு இவங்க போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு சின்னதா இருக்கலாம், ஏன்னா பேஜ் வந்து ரொம்ப கம்மி இந்த சாப்டருக்கு. ஏன்னா இதுதான் சீசன் 1ஓட கடைசி எபிசோடு. சீசன் 2 இருக்கு. இன்னமும் ஒரு 30 சாப்டரோ ஏதோ தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு. பாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. 2-3 வில்லன்ஸை அவன் கொன்னுட்டான். அப்புறம் என்ன ஆகும் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சீசன் 2 நீங்க நினைக்கிறத விடவும் ரொம்ப தரமா இருக்கும். ஸோ கண்டிப்பா சீசன் 2க்கும் நீங்க உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு கீழே சீசன் 2 வேணுமா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னமும் தரமா 2-3 மான்வாஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்க, கண்டினியூ ஆகும். ஆனா நீங்க சப்போர்ட்டை தரணும். ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் சீசன்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.